வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக்ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் சீசன் 2 பார்ட் 38 ஒரு வழியா நீங்க கரெக்டா போட்டாச்சு, ரொம்ப பெருமையா இருக்குப்பா. சரி ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐகானை ஆல்ல பிடிச்சுக்கோங்க. அப்படியே இன்னொரு விஷயம், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் பேரு விஜேஷ், எனக்கு வயசு 19. என்னோட ட்ரீம் என்னன்னா சினிமால ஒரு ஆக்டர் ஆகணும். அந்த ட்ரீமுக்கு எஃபர்ட் போடுற விதமா இன்ஸ்டாகிராம் வந்து யூடியூப்ல வந்து ஆக்டிங் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். ஆனா என்னோட ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு நான் மட்டும் பத்தாது, நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணாதான் என்னோட ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியும். சோ இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ரெண்டத்தையும் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப உதவியா இருக்கும். இப்ப ஃபாலோ பண்ண கிளம்பிருப்பீங்க நம்புறேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் என் ட்ரீம் அச்சீவ் பண்றது உங்க கையில தான் இருக்கு. ஓகே गाइस, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? லெட்ஸ் கோ. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக். 領域展開、お前はஅவ்வளவுதாப்பா, நம்ம டீம் 7 வந்து ஒரு வேளை கூமாப்பட்டிக்கு வந்துட்டாங்க. நம்ம டீம் 7 போயிட்டாங்க, நாம இன்னும் போலையே. இல்ல இது டீம் 7 இல்லங்க, என்னங்க சாகுராக்கு பதிலா ஹினாட்டா இருக்கா? இதுதாங்க டீம் 7, இதுலதான் சாகுரா இருக்கா. இப்பதான் கரெக்டா இருக்கு. நாமளும் கூடி சீக்கிரம் கூமாப்பட்டிக்கு போணுங்க. யாரெல்லாம் கூமாப்பட்டிக்கு போறீங்களா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம எதுக்காக சாகுரா குப்பைன்னு சொல்றோம்னா, நருட்டோ வந்து சாகுரா உயிரை காப்பாத்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்ப சாகுரா கிட்ட சொல்லுவோம், அப்படின்னா நருட்டோ வந்து உயிரை 10 தடவை காப்பாத்திருக்கானா? அதுக்கு சாகுரா ஆமா சாஸ்கே வந்து ரொம்ப கூல். அதுக்கு நம்ம ரியாக்ஷன் எப்படிதான் இருக்கும்? இதுக்குதான் கிளாசிக்ல இவ்வளவு ட்ராஷ்ங்கிறது. நருட்டோ சீஸ்ல சொல்லப்பட்ட பயங்கரமான பொய்கள். நம்பர் 1, இட்டாச்சி வந்து சாஸ்கே கிட்ட சொல்லிருப்பாரு, நீ கண்டிப்பா உயிர் மரண நீ கொன்னாகணும் என்ன மாதிரி. ஆனா சீரியஸ்லி இட்டாச்சி வந்து ஷீசுயே கொல்லவே இல்ல. இது ஒரு பொய். அடுத்த பொய் வந்து சாக்குரா வந்து ஐ லவ் யூ நருட்டோ, அதாவது நான் என்ன சொன்னா நான் உனக்கு காதலிக்கிறேன் நருட்டோ. இதுவும் ஒரு மிகப்பெரிய பொய். ஏன்னா நருட்டோ வந்து சாஸ்கே பின்னாடியே போயிட்டு இருப்பான். சாஸ்கே எப்படியா திரும்ப கொண்டு வரணும்னு சாக்குரா செஞ்ச சத்தியத்தை நருட்டோ வந்து இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு சாக்குரா வந்து இப்படி சொல்லி நருட்டோ டிஸ்டர்ப் பண்ணலாம் ட்ரை பண்ணுவா, ஆனா முடியாது. அடுத்து இருக்கிற பொய்யில இதுதாங்க பயங்கரமான பொய். குரோமா அட்டாக்ல மினட்டோவும் குஷினா சாக்கு நிலைமையில இருப்பாங்கல்ல, அப்ப குஷின் வந்து நருட்டோவை பத்திரமா பாத்துக்க சொல்லுவா ஹிருசன். அதுக்கு ஹிருசன் என்ன சொல்லுவாரு, நீ நருட்டோன்னு சொன்ன, நான் அவனை நல்லா பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹிருசன் சொல்லிருப்பாரு. இது உலகமாக உருட்டுடா சாமி. இந்த வீடியோ பார்க்க ஒரு சின்ன வார்னிங், இதுல கெட்ட வார்த்தை வரும், அதனால சவுண்ட கம்மி வச்சு பாருங்க, இல்லனா அடி வாங்குவீங்க. சொல்லி குட்டா நீ வர மாட்ட, சொல்லாமே தலதான் நீ வந்துடு. டியா ஆமாடா டாவா ஆமாடா புண்டா புண்டா எடா நீ பேர் பூல புண்டா பேரு அங்க பேசிட்டு அப்படி பயப்பட தோடறானிக்கு புண்டனாயி உட்காராய். அங்க யாராது அது என்ன தனியா வீடு? நம்ம சாண்ட குடிக்குமோ அந்த புண்டமா அங்க இருக்கான். ஏன் இவங்களாம் அங்க போக மாட்டாங்களா? இந்த சிறியிலே தான் இருப்பாங்க, அங்கெல்லாம் போக மாட்டாங்களா புண்டா? நம்ம போலாம் வாடி எல்லாம் ஒரு பில்டிங் புண்டன்ட்டு என்ன பயமுத்துற நீ. முருகனை யாரா அங்க கொண்டு வந்துச்சு? அங்க பாரு நல்லா இருக்கான்டா அப்பா. அது முருகன் இல்ல ராமர். நீ தான் முருகன். சரி அம்மா சொல்லிட்டேன், ரொம்ப போட்டு பீத்தாதான் கிழிஞ்சு விடுண்டா, அங்க போகலாடா அப்பா. ஏய் செம்ம சிங்குங்க, நல்லா இருந்துச்சுங்க, செம்ம எடிட் பண்ணி வச்சிருக்காங்க ப்ரோ. அமெரிக்கால நீ பெரிய அயன்மேன் சொன்னியே, ஒரு சட்டையை ஒழுங்கா அயன் பண்ண தெரியுதா உனக்கு? உன்னை எல்லாம் நம்பி வேலைக்கு வச்ச பாரு, என்ன செருப்பாலே அடிக்கணும். அட பாவீங்களா டே, அது அயன்மேன்ரா, லெஜெண்ட்ரா, அவரை போய் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களா டே, மனசாட்சி இருக்காடா உங்களுக்குலாம்? சத்தியமா எனக்கு இதை பார்த்து சிரிப்பு வரலங்க, வெறியா தாங்க ஆகுது. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல வந்து அயன்மேன் என்ன தாக்கத்தை பண்ணிட்டு போயிருப்பாரு, ஆனா இந்த மாதிரி கலாச்சு போடுறானுங்க. ஐயோ எனக்கு வெறியாவது ப்ரோ. ஏய் நீங்களா எங்கன்றா வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு உங்கள்தான் சலதான வைக்கணும். அடங்கொய்யால என்னடா இப்படி கூட்டமா போயிட்டு இருக்காங்க. டீமன் ஸ்லேயர் மூவி வருதுல, அதனால ஏதோ பண்ண போறாங்க போல. ஆனா பயங்கரமா காஸ்ட்லி பண்ணிருக்காங்கப்பா, சத்தியமா வேற லெவலு. பொண்டாட்டி பிள்ளைங்க மச்சிருச்சு மாமியா கீமியா எல்லாம் ஒன்னா கூடிட்டாங்க. நான் ரோட்ல நிக்கிறேன் கோயம்பேட்டுல, பகல்ல ஈ தொல்லை, நைட்ல கொத்து தொல்லை. இதை சொல்றதுக்கு என்ன இருக்கு, எங்க பார்த்தாலும் தொல்லைதான். மினட்டோ ஒபிட்டோ ரென் 3 பேருமே இறந்துறாங்க, ககாஷி தவிர. ககாஷி ஏன் இறந்து போலனா, அவர் மாஸ்க் போட்டிருக்காருல, அதனால கொரோனா வைரஸ்ல இருந்து தப்பிச்சிட்டாரு. மத்தவங்க கொரோனா வைரஸ்ல மாட்டி செத்துட்டாங்க. ஆமா, கொரோனா வைரஸ் எப்படா லீஃப் வில்லேஜ்க்கு வந்துச்சு? யாரு கேட்டு வர சொன்னீங்க? வரல விட்டு ஆட்ட வந்திருக்க. இதுல இருக்க நருட்டோ கேரக்டர்ஸ் தான் நருட்டோ வந்து ஒரு மாஸ்டராவே பார்க்கல, ஒரு சாதாரண சின்ன பையன் மனுஷமா தான் பார்த்தாங்க. யாருன்னா ஜிரையா, இருக்கா, ககாஷி, ஹினாட்டா, ஷிகமாரு, அதுக்கப்புறம் ராமன் காய் பேர் வந்து டெச்சி, அடுத்து சாஸ்கே, கடைசியா ஜோரா எங்கிலிருந்து அவன் தான். யாரு கேட்டு வர சொன்னீங்க? நாம எல்லாரும் கபுட்டோக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா கபுட்டோ வந்து ஹினாட்டா ஒரு வாட்டி ஹீல் பண்ணிருப்பான். அப்படி கபுட்டோ ஹீல் பண்ணதாலதான் ஹினாட்டாக்கு இவ்வளவு பெரிய எப்பரா சொல்றது. எப்பாடே என்னடா அது ஹீல் பண்றதுக்கும் அதுக்கெல்லாம் என்னடா சம்பந்தம்? நாங்க சம்பந்தப்படுத்துவோம்டான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு வாய்ஸ் கேட்கும். எனக்கு தெரியும்பா, இதை பத்தி நான் பேசாம ரெண்டா கிளம்பிடுறேன். ஆனாலும் ஒன்னு சொல்லியானோ, தேங்க்ஸ் கபுட்டோ. என்னடா லுக்கு போடா. அங்க பண்ண சாப்பிடுவோம், காலேஜ்ல பொண்ணையும் தூக்குவோம். பண்ணு எப்பொண்ணு கொடூரமா. When Sung Jinwoo entered the world of AOT, ஜின்மு வந்து அப்படியே இருந்திருக்கும், ஏதோ இறநேகரோட கல்லறை. ஜின்மு வரான் மிக்காஸ் அழுதுட்டு இருக்கா பாவம். அராய்ஸ்
ஏய் வந்துட்டாங்க, அவ்வளோதான். மிகாசா அவ்வளோதாங்க. ஜின்மு பாருங்க எப்படி ஒன்று சேர்த்து விட்டான் பாருங்க. இதுதாங்க வேற லெவலுங்க. ஆனால் இரணேகர் இப்போ ஜின்முவோட அடிமையாச்சே. இந்த பார்த்தீங்களா, ஏஓடியில் இருக்கிற டைட்டன்ஸை வச்சு பண்ணியிருக்காங்க. பீஸ்ட் டைட்டன் இப்படி இருக்கும், இது வந்து கொலாசஸ் டைட்டனு. பரவாயில்ல, ஆனால் பாருங்களேன் நல்லா இருக்குங்க. செம்ம ஏஐ வச்சு என்னென்ன பண்ணுறானுங்க. இது வந்து ஜா டைட்டனு, ஆனால் குரங்குமா இருக்குது பார்க்க. ஆனாலும் ஓகே, நல்லா தான் இருக்குது. செம்மங்க ஆர்மர் டைட்டனுங்க. அப்பா வேற லெவலியா? யோ இது இரணேகர் அட்டாக் டைட்டனு, ஆனால் ஒரு மாதிரி இருக்கே. மறுபடியும் பீச் டைட்டன் தான் காட்டுறாங்க. இதோ பாருங்க, என்ன கையண்டா இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ பெருசாலாம் இருக்காது. இதோ கொலாஸ் டைட்டனுங்கப்பா. யோ என்னையா இது? ஐயோ இதுதான் ஃபவுண்டிங் டைட்டன் நினைக்கிறேன். ஆமாம் இரணேகர். இதுதான் அட்டாக் டைட்டன். மறுபடியும் காட்டுறாங்க. என்னடா கத்துது? கத்தாத வாயில சொருவிடுவேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இட்டாச்சி வந்து சாஸ்கியோட நம்ம ஃபேஸ்புக் பாஸ்வேர்ட்ல போடலாம் பார்த்தா பாஸ்வேர்ட் ரொம்ப வீக்னு காட்டுது. இட்டாச்சி அடுத்த நாளே அப்ப எதுக்காக தான் லீஃப்ல இது சாஸ்கியோ தேடி வந்தாரா? எதுக்குடா நீ இவ்வளவு வீக்கா இருக்கனே? வணக்கம் மேடம். மாப்பிள வானத்துல இருந்து போட்டோ பார்த்தவனே பல பேர்த்துக்கு மூஞ்சி தேஞ்சு போயிடுச்சுல. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நானா? நீங்க தான். நல்லா ஜம்முன்னு எனக்கு விளக்க சுட்டீங்கல்ல. நல்லா இருந்தவன் நாசமானதுக்கு நம்பர் 1 எக்ஸாம்பிளே நான் தான். அப்படி நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? மழை பேஞ்சா வருவேன், போஞ்சா போயிருவேன். என் பேரை எங்கேயாவது யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னா முன்னாடி என்ன பார்த்து காதல் பண்ணவங்க எல்லாம் இப்ப கருமச்சின்னு சொல்லும் போது கண்ணு கலங்குதடா. இது எல்லாத்தையும் விட ஒய்யறியோகேன்னு என்ன பார்த்து கேக்குறீங்களே, மனசாட்சிங்கிறது ஒண்ணு இருக்கா? பேரை கெடுத்துட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. வானவிலுக்கு மட்டும் ஒரு வேலை கண்டிப்பா எப்படிதாங்க புலம்போம். 100% ஷியோர். பாவம். நீங்க உண்மையா ஒரு அட்டாக் டைட்டன் ஃபேனா இருந்தீங்கன்னா பாதி கண்ண மூணுன்னு கூட அவசியம் இல்ல, அப்படியே சும்மா பார்த்தாலே பச்சையா தெரிஞ்சிடும் இது யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம் முடிஞ்சா. Hijo, come on, wake up. I'm not gonna lie. No. No, we're not doing this again. He's watching this. He's watching this. No. Stop this. No, it's the One Piece. ஒருவேளை அந்த அப்பா சிச்சுவேஷன்ல நான் இருந்தேன்னா நான் ஒன் பீஸை பார்க்க வச்சிருக்க மாட்டேன், நான் நருட்டோவை பார்க்க வச்சிருப்பேன். பர்சனலா எனக்கு நருட்டோ பிடிக்கும். அது மட்டும் இல்லாம நருட்டோல ஏகப்பட்ட லைஃப் லெசன்ஸ் இருக்கு. நருட்டோ சீரிஸை பார்த்தாலே கண்டிப்பா நம்ம ஒரு புது மனுஷங்களாவே ஆயிரும். குழந்தை நல்லபடியா வளரும்ல. நீங்க உங்க குழந்தைக்கு எந்த அனிமையை ஃபர்ஸ்ட் பார்க்க வைப்பீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் நருட்டோப்பா. என்னடா நேற்று பக்கத்து பாட்டி ஏதோ வீட்டுல ஏதோ பஞ்சாயத்து பண்ணிட்டியாம, என்னாச்சு? ஆமாடா, நானும் அங்கே போயிருந்தேன். எல்லா அலுவலை பார்த்து ரொம்ப சோகமாச்சு. அதுவும் இல்லாமல் அந்த பாட்டியோட பேரும் நான் தான் சின்ன அனிமையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதே நான் மறந்துட்டேன். அதுக்கும் அனிமிக்கும் என்ன சம்பந்தம்? நான் பாட்டு எழுச்சி போயிட்டு அந்த பாட்டி கால்ட்டு அரைஸ்ன்னு சொல்லிட்டேன். அட பாவீங்களா, பெரிய சம்பவமே பண்ணிட்டாங்களே. சரி ஓகே गाइस, இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானை ஆல்ல பிடிச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செகண்ட் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம ரெண்டுத்துக்கும் போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே உங்களுக்கு ஏதாவது எனக்கு உதவி பண்ண தோணுச்சுன்னா இதோ QR கோட் இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு அனுப்ப தோணுதோ அனுப்புங்க, ரொம்ப உதவியா இருக்கும். இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே, பை பாய்.